இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருட மாசி மாதம் 24ஆம் நாள் 8/3/2026 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி இரவு 10:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஷஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் 2:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 2:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது. தகவல் பரிமாற்ற திறமையை மேம்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிட சூழல்கள் சவால்கள் நிரம்பியதாகவும் இருக்கும். இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு முன்னுரிமைப்படுத்தி செயலாற்றுவதும் நல்லது. திருமண ஒருவேளை என்ற மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில சமாதானமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். குடும்ப நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கையிருப்பு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சிலருக்கு உணவு அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் சிறப்பாகவும் நடைபெறும். பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். தேடி போன நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை திருப்திகரமாகவும் உணர்வீங்க. எப்படியாவது வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் தடையில்லாமலும் கிடைக்கவும் பெறுவீங்க. நெருங்கிய நண்பர்களுக்காக சில பிரச்சனைகள்ல நீங்க தலையிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் கொடுத்த இடத்துல இருந்து பணவரவும் இருக்கும். தொழில் விஷயமாக இருந்தாலுமே அவசரப்படவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய போக்கினை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வழியில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். உங்களுடைய திட்டங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சோர்வும் நீங்கும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். செய்ய நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிபுணர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று சிலர் உங்களை காயப்படுத்தி பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை பெரியதாக நீங்க கண்டு கொள்ளவும் வேண்டாம். வணிக கூட்டாளிகள் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கற்பனைகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆதாயமும் உண்டாகும்.
வியாபாரத்துல விவேகத்துடன் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிறு தொழில் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஆதரவான சூழலும் உண்டாகும். புதிய இலக்குகளை பற்றிய மாறுபட்ட அணுகுமுறைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபமும் உண்டாகும். தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். உறுதியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சாதுரியமாகவும் நிர்வகிக்கவும் செய்வீங்க. அதிக வேலையின் காரணமாக பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் இருக்கும். வேலைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பேச்சுவார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில சிரமங்களும் நீங்கும். வேலைகளை சுலபமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். வீட்டுல சந்தோஷமும் திருப்தியும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். இன்று பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரமும் தொழிலும் வருமானத்தை தருவதாகவும் இருக்கும். அனுகூலமும் உண்டாகும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சில முக்கியமான உதவிகளும் தேடியும் வரலாம். வியாபாரத்துல நீங்க நினைத்த லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்கள் சொல்வதை சுலபமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்று ஆதங்கத்துடனும் இருப்பீங்க. ஓய்வெடுக்க கூட நேரமும் இருக்காது. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல அதிகமாக கோபப்படவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல தள்ளி இருப்பதே நல்லது தாங்க. எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். உங்கள் தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் நீங்கும். பயணங்களினால நல்ல பலன்களையும் பார்த்தும் விடலாம். வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட விஷயங்கள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூரிலே இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். என்று வேலையில இருக்கிறவங்களுக்கு புதிய பணிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்லையும் பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில உறுதியான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். வாகனங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். கலைப்பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. வங்கி சார்ந்த துறைகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். நல்ல நண்பர்களுடைய சந்திப்பும் அவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் காரணமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படவும் செய்வீங்க. சில சாதனைகளையும் புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் இனிமையான அனுபவங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருமே என்ற நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை நல்ல முறையில பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிகளும் பெறுவீங்க. எண்ணியதும் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். மக்களிடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு அனுகூலமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நிம்மதியும் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பணவரவும் இருக்கும். இன்று விவேகத்தோடு எடுத்த வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. செலவுகள் செய்வதில் மட்டும் சிக்கனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். அதிகப்படியான பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் சொல்வதை அதிகமாக காதில் வாங்கிக் கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று தைரியமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல போட்டியாளர்களை எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மற்றவர்களுக்காக உதவிகள் செய்து நற்பெயரையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காலையிலேயே கோயில்களுக்கு சென்றும் வருவீங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல சுறுசுறுப்பாக செயல்பட்டு வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று விருப்பமான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சில இடமாற்றங்களும் ஏற்படலாம். எதிலும் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவதும் நல்லது. புதிய தொழில் நிமித்தமான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். விளையாட்டுகள்ல தனிப்பட்ட ஆர்வமும் அதிகரிக்கும். இறை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்கக்கூடிய எண்ணங்களும் அதிகரிக்கும். இன்று அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று முன்பு செய்த முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தையும் காணலாம். உங்கள் தந்தை அல்லது மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் ஆலோசனைகளும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். நல்ல நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அமைதியாக இருப்பதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இன்று சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. பணியிடத்துல இன்றைய நாளை ஒரு சுமூகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சிறிய முயற்சியிலேயே நல்ல வெற்றியையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நன்கு புரிதல்களும் ஏற்படும். என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சில முக்கியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிது மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கலாம். தொழில்ல முன்னேற்றமும் உண்டாகும். சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லதுதாங்க. தொழில எதிர்பாராத வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். பெருமையாகவும் உணர்வீங்க. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடித்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதுவரை இருந்து வந்த டென்ஷன்களும் கோபமும் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. அவசரம் மற்றும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. என்று புதிய விஷயங்களை கற்பதில் அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கல்வி மற்றும் சட்ட ஆலோசனைகள்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கலாம். பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயணங்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில வீண் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று சிறப்பாகவும் அமையுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை இயல்பாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலைகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. இன்று சுய முயற்சியின் காரணமாக வேலைகளை சிறப்பாக ஆற்றி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிறிது உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான மனநிலையை வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று உங்கள் கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். முறையாக திட்டமிட்டு செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. வேலை பளு சற்று அதிகமாக தங்க இருக்கும். அதற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில அக்கறையாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் எளிமையாக நம்பிவிடவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு வெற்றியையும் பார்த்துவிடலாம். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம்.
விமர்சனங்களை கண்டு அஞ்சவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடி விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதலான கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதே சமயத்துல பேசும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்யும் உதவிகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும் என்று சூழ்நிலைகளை சரியாக உணர்ந்து செயல்படவும் செய்வீங்க. உங்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. வணிக போட்டிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல பழைய சொத்துக்கள்ல கவனமாகவும் இருங்க. இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாங்க. எதிர்பாராத தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலக அரசியல்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. சக ஊழியர்கள் இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல கனிவான பேச்சுக்களுடனும் இருங்க. ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இனம் புரியாத சில சிந்தனைகளினால தயக்கங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள் ஒருவிதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சி அம்மையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தயக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். சற்று பொறுமையாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. சக பணியாளர்கள் கிட்ட பொறுமையாகவும் இருங்க. ஒரேடியாக வேலைகளை மூழ்கி இருக்கவும் வேண்டாம். இன்றைய நாளை நன்றாக திட்டமிட்டு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்கள் துணையிடத்துல நல்ல உறவு பிணைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல எண்ணங்களுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். என்று தொட்ட வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த விஷயத்திலும் வெற்றி வாய்ப்பையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகன வசதிகளையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தொழில வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில சிறப்பான செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியும் பெற்றுவிடலாம். சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். காலையில இருந்தே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. அடுத்தவர்களை நம்பி மட்டும் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆன்லைன் விளையாட்டுகள்ல ஈடுபடவும் வேண்டாம். என்று எடுத்த வேலைகளை முடிப்பதுல அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதுல முயற்சிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக பணியாளர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். போராடியாவது வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கேன். மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் இருக்குங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளினால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. திருமணம் தொடர்பான முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியிட சூழ்நிலைகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகள்ல எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். வேலை தொடர்பாக உங்களுடைய திட்டங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருடன் கூட்டு செய்து முடிக்கக்கூடிய வேலைகள் நல்லபடியாகவும் முடியும்.
புதிய வணிக ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல கவனமாகவும் இருங்க. சில நெருக்கடியான சூழ்நிலைகளையும் தாண்டி வரவும் செய்வீங்க. பிற மொழி பேசுகின்ற மக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உணவுத்துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் அதிகரிக்கும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மகான்களுடைய தரிசனங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு குறித்த நேரத்திற்கு முன்பாகவே பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணியாற்றும் முறையில உற்சாகமும் வெளிப்படும். இன்று உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பணத்தை மகிழ்ச்சியாக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. திடமாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கும் உதவிகரமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்துறையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நன்மைகளும் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். பதவி உயர்வுகளையும் பெறலாம். வியூகம் அமைத்து தொழிலை முன்னேற்றவும் செய்வீங்க. எந்த ஒரு வகையிலேயுமே நீங்க விரும்பிய வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியனுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பெற்றோர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. திடீர் சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் முக்கியத்துவமும் தருவாங்க. நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஏதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். காதல் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மனதுல அமைதியற்ற போக்குடனும் இருந்திருப்பீங்க. உங்களுடைய உறவை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. எந்த ஒரு பண பரிவர்த்தனைகளிலும் கவனமாகவும் இருங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான பலன்களும் இருக்கும். உங்களுடைய பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சில முதலீடுகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல அமைதியாகவும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் கைகூடியும் வரும். மனதளவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். சேமிப்பது தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் மேம்படும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். தாய் வழியில நன்மைகளும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும், வெற்றியையும் ஏற்படுத்தும். பணிகள் மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். கடினமான பணிகளை கூட எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. கையில பணமும் இருக்கும். கூடுதலான பணிகளுக்காக கூடுதலாக வருமானத்தையும் பார்த்து விடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியமும் அதிகரிக்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பாகவும் உணர்வீங்க. தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. எதிரிகளிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். முக்கியமான பூஜைகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பொருள் வரவும் இருக்கும். எந்த ஒரு நேரத்திலுமே நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல சாதகமான போக்கும் காணப்படும். துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ளவும் செய்வீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தொல்லை தருகின்ற நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதே நல்லது. அனுபவபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசி அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. பிள்ளைகள் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்களினால லாபமும் உண்டாகும். தனவரவுகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பழைய உறவினர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பதட்டப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. முடிந்த அளவிற்கு அமைதியாக இருப்பதும் நல்லது. பிரார்த்தனைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். இன்று வேறு ஏதாவது ஒரு வேலைகள்ல கவனத்துடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன தவறுகளையும் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டாலே போதும். திருமண உறவுல பேச்சுவார்த்தைகளின் பொழுது கவனமாகவும் இருங்க. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதன் மூலமாக இருவருக்கும் இடையில இருந்து வந்த இடைவெளிகளும் நீங்கும். உங்களுடைய பிரியமானவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை கவனமாகவும் பயனுள்ள விஷயங்களுக்காகவும் செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வீட்டுல முன்னேற்றமான போக்கும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெற்றியும் தேடி வரலாம். பொருள் வரவும் இருக்கும். பயிர் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். விவசாய வேலைகள்ல வருமானமும் அதிகரிக்கும். அரசு துறையில இருந்து வந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விரும்பியதனை நிறைவேற்றவும் செய்வீங்க.
இன்று பண தேவைகளும் நிறைவேறும், மன தைரியமும் அதிகரிக்கும். புதிய வியூகம் அமைத்து மற்றவர்களை வியக்க வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். மனைவி மக்கள் பற்றிய சிந்தனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் ஏற்படுகின்ற சிக்கல்களை கவனமாக தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பனிப்போரும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். பணப்புழக்கமும் இருக்கும். பாதையில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். தெய்வீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். எதிலும் அறிவுபூர்வமாகவும் செயல்படுவீங்க. ஆடம்பர செலவுகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் கிட்ட இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. குழப்பங்களும் நீங்கும். இப்பொழுது செய்யக்கூடிய செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பணியின் பொழுது சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று பண சிக்கல்களும் நீங்கும். நிதியை சிறப்பாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது தனிமையான உணர்வுடனும் இருப்பீங்க. இன்று தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்துல சில சௌகரியங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல நல்ல வெற்றியும் உண்டாகும். இன்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய அறிவு திறமையினால முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாகவும் நிறைவேறும். பணவரவும் இருக்கும். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. நல்ல நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை திறனை மேலதிகாரிகள் குறைவாக மதிப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. தொழிலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. சிலர் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். மற்றவர்களை நம்பி முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். தர்மசங்கரமான சூழ்நிலைகளை சிக்கிக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் கடிந்து கொண்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அடுத்தடுத்து வந்தாலும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க.
எதிலும் கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. வர்த்தக பணிகள்ல முதலீடுகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய கண்ணோட்டத்தின் மூலமாக மாற்றமான சூழலும் உண்டாகும். சில செலவுகளிலான சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை மற்றவர்களை நம்பி நீங்க ஒப்படைக்கவும் வேண்டாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். மறதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் ஏற்படலாம். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. தைரியமாகவும் உறுதியாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். பணியிடத்துல சக பணியாளர்கள் கிட்ட நட்பாகவும் இருப்பீங்க. திறமையாக பணியாற்றி அனைவரிடத்திலுமே நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல அன்பான நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவு நிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். சரியான நேரத்துல சாப்பிட முடியாதபடி அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். பகைவர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கத்தங்க செய்யும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். அதிகாரிகளுடைய தொல்லைகளும் இருக்கத்தங்க செய்யும். வம்பு வழக்குகள்ல ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. லாபமும் இருக்கும். வேலை சுமையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்ப்பு அதிகரித்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். என்று தூரத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. கிடைக்கின்ற கடன் தொகையை பயனுள்ள வகையில நீங்க செலவும் செய்வீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். பழைய நண்பர்கள் தேடியும் வருவாங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தெய்வ பிரார்த்தனைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பயணங்களும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில ஆதரவுகளும் இருக்கும். பணவரவினால ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வர்த்தக பணிகள்ல லாபமும் உண்டாகும். புதியவர்களுடைய அறிமுகங்களினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமும் அதிகரிக்கும். இன்று நல்லவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க.
சில முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு தாங்க வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையுமே இன்று எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாற்றும் முறைகளை கண்டு மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. பயனுள்ள விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய வளர்ச்சி குறித்து ஆலோசனைகளும் வீட்டில் நடைபெறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் அடுத்தடுத்தும் காணப்படுங்க. சுய தேவைக்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் மற்றும் யோகா போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். நல்ல காரியங்களும் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கும். அதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். சில அனுகூலமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. பிள்ளைகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவும் வந்து சேரும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். விளையாட்டுத்தனமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கால்நடைகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சில புரிதல்களும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படும் என்று எண்ணிய சில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். செயல்பாடுகள்ல சுறுசுறுப்பாக இருப்பதும் நல்லது. அசதி நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.